Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா old kitchen countertop ல இருந்து நம்ம new kitchen countertop மாத்த போறோங்க. So kitchen countertop alteration வீடியோ தான். So நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க first time பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. bell icon click பண்ணி all in set பண்ணிக்கோங்க. நான் தொடர்ந்து நம்ம சேனல்ல போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Friends, இதுதான் என்னுடைய old kitchen countertop. பாத்தீங்கன்னா height பாத்தீங்க அப்படினா ஒரு 3 அடியில இருந்து 3.5 வரலுமே இருந்ததுங்க. சோ வந்து பாத்தீங்க அப்படினா maximum வந்து countertop வந்து பாத்தீங்கன்னா 2 ல இருந்து 2.5 வரலும் இருந்தா காம்பாக்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம countertop வந்து நான் லாஸ்ட் வரலுமே எக்ஸ்டெண்ட் பண்ணனும். சோ அதனால வந்து ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா இடிச்சிட்டு நம்ம நியூவா கொண்டு வந்தறலாம் மாத்தலாம் அப்படிங்கறனால சோ இப்ப இதெல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் நீங்க வீடியோல பாக்குறீங்க. எப்படி வந்து உடைச்சிட்டு எப்படி வந்து நம்ம நியூ கவுண்டர் டாப் வந்து மாத்துறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வாங்க. Old kitchen countertop கம்ப்ளீட்டா உடைச்சு எடுத்துட்டாங்க. சோ நான் கேட்ட ஹைட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா பலகை அடிச்சு கம்பியும் வந்து கட்டிட்டாங்க நெருக்கமா. சோ நான் கேட்ட லாங் டிஸ்டன்ஸ்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க சொன்னேன். சோ லாஸ்ட் வரலுமே எக்ஸ்டெண்ட் பண்ணி பலகை அடிச்சு கம்பி கட்டிட்டாங்க. கலவியும் போட்டு நமக்கு செட் ஆகிட்டு இருக்கு. சோ நமக்கு ஃபைனலா நமக்கு நியூ கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ரெடி ஆயிருச்சு. கிரானைட்டும் இன்ஸ்டால் பண்ணி நமக்கு மாத்தி கொடுத்துட்டாங்க. சோ இம்ப்ரெசிங்கான கிச்சன் கவுண்டர் டாப் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. So next part 2 வீடியோல நம்ம கிச்சன் ரூமையே நான் வந்து எப்படி மாத்திருக்கேன் அப்படிங்கிறது வீடியோல கம்ப்ளீட்டா நான் வந்து காட்ட போறேன். फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா Subscribe பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் இன் செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. Thank you.